சமூகத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கொஞ்சம் சிரித்த முகத்தோடு இருக்கலாமே. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அவருடைய சமூகத்துக்கு நம்ம அவரை தேடி வரும்பொழுது அவர் நம்மை வெறுமையாகவே அனுப்புவதில்லை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் செய்தியை தியானிப்பதற்கு முன்பாக நம்முடைய வேதத்தை உயர்த்தி சேர்ந்த சத்தத்தோடு விசுவாசத்தோடு சொல்லுவோம், இது கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்தால் தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதுவெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நான் செய்வேன். இன்றைக்கு இந்த வேத வசனங்களுக்கு என் இருதயம் திறந்திருக்கிறது. இன்று இந்த வேத வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமேன், ஆமேன். பிரைஸ் காட். மீண்டும் ஒரு முறை கூட உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை தேவன் ஏற்படுத்தி தந்தபடினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையாராகிய உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. திறந்த இருதயத்தோடு கூட காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவார். ஏனென்றால் அவரை நம்பி வந்த ஒருவரையும் வெறுமையாய் அனுப்புவதில்லை. ஹல்லேலூயா. இந்த 2020ஆம் ஆண்டு வந்தது, சீக்கிரமாக முடிய போகிறது. இன்னும் ஒரு மாதத்தில் நம்ம புதிய ஆண்டை சந்திக்க போகிறோம். 2021 எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி. இப்போ தான் கொரோனா முடிஞ்சு அதுக்கு அடுத்தது பார்த்தா ஒரு பெரிய புயல் வந்தது. இப்படியே தான் நடக்குமா தெரியல. கடைசி நாட்களில் இப்படிலாம் பூமி அதிர்ச்சிகள், அப்புறமா இயற்கை சீற்றங்கள் எழும்பும் என்று கர்த்தர் மத்தேயு 24வது அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. அதில் கடைசியாக ஒரு லைனை வேறு சொல்லியிருக்காரு. என்னன்னா, இதெல்லாம் வேதனையின் ஆரம்பம், இதெல்லாம் வேதனையின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் சூழ்நிலைகளினாலே அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. எப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார். ஆமேன். ஸோ உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்த வருடம் எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் அடுத்த வருஷம் இருக்கும். இந்த வருஷத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் அடுத்த வருஷத்தில் இருந்தீங்க. அப்படின்னா இந்த வருஷத்தில் நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு என்ன கிடைச்சதோ அதுதான் அடுத்த வருஷம் கிடைக்கும். அதான் ஒரு சேயிங் இப்படி இருக்குது. நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறதே செய்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எதை பெற்றுக்கொண்டீர்களோ அதை தான் பெற்றுக்கொள்வீர்கள். If you keep doing what you are doing, you will keep getting what you are getting என்று சொல்லப்படுகிறது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் மாறி ஆண்டவர் நம்ம எப்படி மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, ஹல்லேலூயா, எப்படி நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அப்படி நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் இந்த செய்திக்காக காத்திருந்த போது அழகாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறார். அது ஒரு பாடம் போல இருக்கும். இது என்ன இப்படி இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். ஆமென். ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்திய தேசத்தை எடுத்திங்கன்னா பெரிய ஜனக்கூட்டம், அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அநேகர் பிறந்து கொண்டிருக்கிறார்கள், அநேகர் மரித்தாலும் ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் அநேகர் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே வாழ்கிற நாம் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஷெக்கின் அசெம்பிளி பெரிய சர்ச்சு, நிறைய பேர் வராங்க. சரி, நிறைய பேர் வராங்க. நீங்கள் எப்படி தனிப்பட்ட விதத்தில் இருக்கிறீங்க? பர்சனலாக பார்க்கணுன்னா நீங்கள் எப்படி உங்களை கூட்டத்திலேருந்து பிரித்தெடுத்தா என்ன மாதிரி சபையா நல்ல சபைன்னு சொல்கிறாங்க, உங்களை ஒரு கூட்டத்திலேருந்து பிரித்து எடுத்தா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் அப்படிதான் நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம அப்பா சொல்லுவார் பாருங்க, கும்பலோட அப்படி இல்லாமல், அதாவது கிறிஸ்தவங்களாம் சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து அல்லேலூயா போடுங்க அப்படின்னோன்னு அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடாம, நாம் கூட்டத்தின் மத்தியில் இருந்தாலும் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைய காலை வேளையில நாம் தியானிக்க போகிறோம். So that's leading us to the topic for today. Be distinct. தனித்தன்மை உள்ளவராக இருங்கள். பி டிஸ்டிங்க்ட், தனித்தன்மை உள்ளவராக இருங்கள். அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சாத்தியம். வேதத்தில் ஏராளமான உதாரணங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். நோவாவை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. Genesis chapter 6 1 and 9. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 1வது வசனம் 9வது வசனம். மனுஷர் பூமியிலே பெருக துவக்கி என்று ஆரம்பமாகிறது. 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நோவா தான் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் வீட்டில் சிலவங்க பெட்ரூமில் இருக்க மாதிரியே இருக்கு எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா.
சத்தமா வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட். ஓகே. பூமியிலே மனுஷர்கள் பெருகினார்கள். ஆனா பெருகின மனுஷர்களுக்குள்ளே நோவா கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் நீதிமானாயிருந்தான். இதை தான் சொல்ல வரேன். ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் உங்களை பிரித்து எடுத்தா எப்படி உங்களை குறித்து சொல்ல முடியும்? அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது மோசேயை குறித்து. நம்பர்ஸ் 12:3, என்னாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். எல்லார பார்க்கலாம். இந்த சாட்சி யாரு தெரியுமா சொல்றது? ஆண்டவரே சொல்றார். சகல மனிதர்களுக்குள்ளாக தனியா மோசையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர்? சாந்த குணமுள்ளவர், மிகுந்த சாந்த குணமுள்ளவர். லூக்கா 1வது அதிகாரம் 28வது வசனத்துல மரியாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவள் வீட்டில் அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ. எத்தனையோ ஸ்திரீகள் இருக்கிறாங்கங்க. இங்க கூட எத்தனையோ ஸ்திரீகள் இருக்கிறோம், எத்தனையோ அழகான ஸ்திரீகள் இருக்கிறோம், எத்தனையோ வாலிப ஸ்திரீகள் இருக்கிறோம். ஆனா பிரித்தெடுத்து மரியாதை பார்த்தா ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுறவள். ஹல்லேலூயா. மத்தேயு 8வது அதிகாரம் 10வது வசனத்துல நூற்றுக்கு அதிபதியை குறித்து இப்படி வாசிக்கிறோம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தன் பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேல்ல என்ன நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதி இருக்கிறார் பாருங்க, அவரை மாதிரி என்ன விசுவாசிக்கிறவங்க. ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? தனியா எடுத்து பார்த்தோம்னா நம்மள, அல்லது கிறிஸ்தவர்கள் என்ற கூட்டத்தை, இவ்வளோ 138 கோடி ஜனங்கள் வாழ்கிற இந்த இந்திய தேசத்துல கிறிஸ்தவர்கள் என்ற கூட்டத்தை பிரித்தெடுத்து பார்க்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், இருக்க வேண்டும். நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை இன்னும் மறுரூபப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் நம்ம இன்னும் மாற்ற விரும்புகிறார். நம்ம எல்லாரும், நம்ம குழந்தைங்க இன்னும் பெட்டர் ஆகணும், நம்ம நாளுக்கு நாள் பெட்டர் ஆகணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்போ அவருடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தருக்கு அக்கறை இருக்குமா இருக்காதா? ஆமென். Acts chapter 6 1 and 5, 6வது அதிகாரம் அப்போஸ்தலர் 1வது வசனம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது, முதல்ல 3000 பேர் இருந்தாங்க, அப்புறம் 5000 பேர் ஆனாங்க. சீஷர்கள் பெருகின போது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் ஞானமும், ஆமென், இப்படி நிறைந்த ஒரு 7 பேர் என்ன பண்ணாங்க? பிரித்தெடுத்தாங்க. டிஸ்டிங்க்ட் 7 சீஷர்கள் நிறைய கூட்டம், ஆனா ஒரு 7 பேர் பார்த்தா வித்தியாசமா விசுவாசத்துல, ஞானத்துல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல, உண்மையில வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எதற்கு இதெல்லாம் காமிச்சு கொடுக்குறேன் அப்படின்னா, சாதாரண மனிதர்களால தனித்தன்மை உள்ளவர்களாக வாழ முடியும். எவ்வளவு பெரிய கூட்டத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய குடும்ப சொந்தக்காரர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தனித்தன்மை உள்ளவர்களாக நாம் மாற முடியும். ஆமேன். கடைசி காலத்தில் எல்லாம் ஒரே மாதிரி நடக்காது. ஆண்டவர் எல்லாரையும், அவர் பைபிள் சொல்லுது, அவர் உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் அப்படியே நம்மளை நிறுத்தி பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லிடுவார். ஒவ்வொரு சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்போ எல்லாருக்கும் இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு பெரிய ஆசை வரணும். ஆண்டவரே, இன்னும் வருகிற நாட்களில் நான் இன்னும் என்ன பண்ணணும்? தனித்தன்மை உள்ளவளாக மாற வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? ஆண்டவரே என்னை தனித்தன்மை, அப்படியே வலது கருத்தை வச்சு சொல்லுங்களேன். இந்த செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே என் இருதயத்தை திறக்கிறேன், உடைய வசனத்தினால் என் இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும். அன்றைக்கு லீதியால் என் இருதயத்தை திறந்த ஆண்டவர் இன்றைக்கு உடைய வசனத்தினாலே என் இருதயத்தை திறந்தருளும், என்னோடு கூட இடைபடும். நான் வந்த வண்ணமாக அல்ல, மறுரூபப்படுத்தப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்ல எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. கர்த்தர் நம்மை தனித்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமேன். அதற்காக ஆண்டவர் ஒரு அழகான ஒரு காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனம். தனித்தன்மை உள்ளவர்களாக நாம் இருக்கணும்னா என்ன பண்றது அப்படின்றத குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மார்க்கு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால். அவர் கடற்கரை கிட்ட போறாரு, நிறைய ஜனங்க வராங்க. எவ்வளோ ஜனங்க வராங்க? திரளான ஜனம். எல்லாம் சொல்லுங்க, திரளான ஜனங்கள் வராங்க. அப்போ உங்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். பிரசங்கம் பண்ணி என்ன பண்றாரு? ஒரு ஓமையை சொல்றாரு. கவனிங்க, என்ன பாருங்க, அட்டென்ஷன் ப்ளீஸ். விதைக்கிற ஒருவன் புறப்பட்டான்,
அவன் விதைகளை எடுத்துக்கொண்டு போகும்போது வழி அருகே சில விதைகள் விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. கொஞ்ச நேரம் கழிச்சு போனா அந்த விதைகள் எங்க விழுந்தது? மண்ணில்லாத கற்பாறைகள் மேலே விழுந்தது. வேறில்லாதபடியினாலே அது கொஞ்சம் முளைத்து வெயில் வந்த போதோ அது தீந்து காய்ந்து போனது. கொஞ்ச தூரம் போனவுடனே சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது. அதுவும் வளர்ந்தது, முள்ளும் வளர்ந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு முள் நெருக்கி போட்டபடியினால அந்த செடிகளும் ஒன்று இல்லாம மரித்து போயிற்று. நான்காவதாக நல்ல நிலத்திலே சில விதைகள், நல்ல நிலத்திலே சில விதைகள் அது பலன் தந்து, வசனம் சொல்லுது ஓங்கி வளர்ந்து. எப்படி எல்லாம் சொல்லுங்க, ஓங்கி வளர்ந்து. நல்ல நிலத்தில் விதைத்த விதைகள் ஓங்கி வளர்ந்து கர்த்தர் உங்களை வருகிற நாட்களிலும் அடுத்த ஆண்டிலும் ஓங்கி வளரும்படிக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஓங்கி வளரணும். ஆமென். ஓங்கி வளர்ந்தது 30 60 100 பலன் தந்தது என்று அவர் உவமையை சொல்லி முடிக்கிறார். யார்கிட்ட சொல்றாரு? யார்கிட்ட சொல்றாரு? நம்ம பேசிக்கலாம் கொஞ்சம் இன்னைக்கு, ஓகேங்களா? யார்கிட்ட சொல்றாரு? திரளான ஜனங்கள் கிட்ட என்ன பண்றாரு? அந்த ஊமையை சொல்றாரு. அந்த ஊமை அவர் சொல்லி முடித்து வந்து விட்ட பிற்பாடு 4வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் 12வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து உணர்ந்து வாசிக்க போகிறோம். ரெடி? 1 2 3 கோ. அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருக்கிறவர்கள் இந்த ஊமை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதவர்களாயும் இருக்கும்படிக்கும் இப்படி. இந்த ஊமையில இந்த 3 வசனத்தை கவனிச்சிங்களா? கொஞ்சம் எத்தனை முறை இந்த ஊமையை நம்ம வாசிக்கிறோம்? இந்த 3 வசனத்தை கவனிச்சிங்களா? திரளான ஜனங்களுக்கு ஊமை சொல்லப்படுகிறது. ஆனா 12 சீஷர்களோட இயேசுவை சுற்றி நெருங்கி நின்றவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து இந்த ஊமைக்கு அர்த்தத்தை எங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கு இயேசு அழகா சொல்றாரு, புறம்பே இருக்கிறவர்களுக்கு அர்த்தம் விளக்கப்படாது, ஆனா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? மத்தேயு 13வது அதிகாரம் 1வது வசனம் 23வது வசனம் வரைக்கும் இது இருக்கிறது. லூக்கா 8வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் இந்த ஊமை இருக்கிறது. ஒரு இடத்துல திட்டுறாரு, கதையா சொன்னா கூட உங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் சீஷர்கள் தாகத்தோடு கேட்கறதுனால எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, திரளான கூட்டத்துக்கு கதை சொல்லப்பட்டது. ஆனா திரளான கூட்டத்தில் சீஷர்களா இயேசுவை நெருங்கி இருந்தவர்களுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டது. அப்போ நாம் திரளான கூட்டத்தில் இருந்தாலும் நாம் இயேசுவை நெருங்கி இருக்கும் பொழுது புறம்பே இருக்கிறவர்களாக அல்ல, இயேசுவின் ராஜ்யத்தில் உள்ளே இருக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. தூங்குறவங்களா ஆமேன்னு சொல்லுங்க. வெரி குட். நீங்க தூங்கல. புறம்பே இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படல, உள்ளே இருக்கிறவங்க சொல்லப்படுது. சரி, இந்த புறம்பே இருக்கிறவங்கன்னா யாரு, உள்ளே இருக்கிறவங்கன்னா யாரு? புறம்பே இருக்கிறவங்க வெறும் கதையை கேட்டுட்டு பை பாய்ன்னு சொல்லிட்டு போறவங்க. ஆனா உள்ள இருக்கிறவங்க வந்து அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறவங்க. புறம்பே இருக்கிறவங்க எப்படின்னா, ஏங்க இயேசுன்றவர் தெரியுமா உங்களுக்கு? பயங்கர அற்புதம்லாம் செய்கிறாராமே, பயங்கரமாக பண்ணுறாராமே, அவர் பெரிய செலிபிரிட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியுமா நான் கூட அவர் அன்றைக்கி பீச்சில் போகும்போது அவர் ஏதோ பேசிகிட்டு இருந்தார், பார்த்தேன், அதனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட கடந்து போகிறவர்கள். நான் உள்ளே இருக்கிறவர்கள் வந்து அமர்ந்து அந்த கதையின் ஆழம் என்ன என்ன ஆண்டவரே சொல்ல வரீங்க, இந்த செய்தியின் மூலமா நான் என்ன மாறணும்னு நினைக்கிறீங்க, நீங்க என்ன அர்த்தத்தை சொல்ல வரீங்கன்னு தாகத்தோடு கேட்கிறவர்கள். அல்லேலூயா. 12வது வசனம் தான் எனக்கு ரொம்ப ஷாக். புறம்பே இருக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்டவர்களா? அவர்கள் குணமடையாதவர்கள். அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். வேத வசனத்திலே வார்த்தையிலே சுகம் உண்டு, ஜீவன் உண்டு, பலன் உண்டு. ஆனால் வசனத்தை வசனமாக பார்க்காம ஏதோ சர்ச்சுக்கு வந்தேன், ஏதோ ஒரு செய்தி சொன்னாங்கங்க, சர்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு சர்ச்சு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு சின்ன உறவில் ஒரு சின்ன ஒரு வளர்ச்சி கூட இல்லாமல் அப்படியே போனோன்னா நமக்கு சுகம் கிடைக்காது, குணம் கிடைக்காது. அவங்க குணமடைய மாட்டாங்க. உங்களை சொல்லலை, புறம்பே இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க. நம்மளாம் உள்ளே இருக்கிறோம்ப்பா. அல்லேலூயா. நம்மளாம் உள்ளே இருக்கிறோம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு குணமடையாதவர்கள், அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது. விசுவாசமோத்தோடு வசனத்தை தியானிச்சாதானே, இருதயத்தில் ஏற்றுக்கொண்டாதானே மன்னிப்பு கிடைக்கும்.
சும்மா வந்தோம் போனோம். எத்தனை வருஷம் வரீங்க சிஸ்டர்? 10 வருஷம் வரேன். எத்தனை வருஷம் வரீங்க? 8 வருஷம் வரேன். எத்தனை வருஷம் வரீங்க? 2 வருஷம் வரேங்க. எத்தனை வருஷம் வரீங்க? இந்த கொரோனா முடிஞ்சு பாருங்க, ஒரு நாள் செப்டம்பரில் சர்ச்சை ஆரம்பிச்சவங்க ஒரு நாள் விடாமல் வரேங்க. எத்தனை முறை வரும், எவ்வளோ வருஷம் வரோன்றது இல்லை, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையினாலே நாம் குணமடைகிறோமா என்பதுதான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. வசனத்தினால உணர்வு அடைகிறோம். என்ன உணர்வு? உட்காரும் போதே, ஆராதனையில் உட்காரும் போது, வேத வசனத்தை கேட்கும்போது, ஆண்டவர் என்னை இந்த விஷயத்துல மாற சொல்றாரு, இந்த விஷயத்துல முன்னேற சொல்றாரு, இன்னும் பரிசுத்தமா இருக்க சொல்றாரு, இன்னும் வைராக்கியத்தோடு இருக்க சொல்றாரு, இன்னும் என் வார்த்தையை கவனிக்க சொல்றாரு, இன்னும் கனி நிறைந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், இன்னும் நான் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் என்ற ஒரு உணர்வு என்ன பண்ணணும்? அடி அடி அடின்னு இங்கே ட்ரம்ஸ் அடித்தாலும், இங்கே கத்து கத்து கத்துன்னு பிரசங்கத்தை போட்டு கத்தினாலும், நேற்றும் இன்றும் என்றும் நாங்கள் மாறாமல், ஆமென், அப்படி இருக்கக்கூடாது, உணர்வடையணும். இதில் குடும்ப மத்தேயுவில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க இருதயம் கொழுப்போடு இருக்கிறது. ரொம்ப கொழுப்புங்க. நீங்கள் சொல்கிறீங்கள, நிறைய பேர் திட்டுறீங்களே, அவளுக்கு கொழுப்பு, அவளுக்கு அப்படி சொல்கிறீங்கள, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, கொழுப்பு, இருதயம் கொழுத்திருக்கிறது, மந்தமாயிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் யாரு? புறம்பே. ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட். ஆமென் சொல்லுங்க. குணமடைகிறோம், சுகமடைகிறோம், ரட்சிப்படைகிறோம், மன்னிப்பை பெறுகிறோம், வசனத்தின் ஆழத்தினாலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம், உணர்வுள்ளவர்களாக மாறுகிறோம், கனிகள் தருகிறோம். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் நல்லா இருக்கு. கல்லான இருதயம் சதையா மாறி இருக்கிறது. நம்ம மந்த ஆவி பிடித்தவர்கள் இல்லை, பரிசுத்த ஆவினால நிறைந்து இருக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. புரியுதா சொல்றது? திரளான ஜனக்கூட்டம் சீஷர்கள் இயேசுவின் இடத்துல வந்தாங்க, அர்த்தத்தை கேட்டாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னாரு, நீங்க தனித்தன்மை உள்ளவர்களா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்படி இருக்கணும்? நல்ல நிலத்துல விழுந்த விதையை போல இருக்கணும். நல்ல நிலத்துல விழுந்த விதையை போல இருக்கணும். நல்ல நிலத்துல விழுந்த விதையை போல இருக்கணும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் எல்லாம் ஒழிந்து போகும், வார்த்தை ஒழியாது. வார்த்தையை பிடித்து கொள்ளணும். ஆமேன். வார்த்தையை பிடித்து கொள்ளணும். கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயத்தை நமக்கு தருவாராக. இந்த இடத்துல 4 குணமுள்ள 4 இருதயங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஊமையின் மூலமாக, இதன் மூலமாக கர்த்தர் நம்மை ஒரு நல்ல நிலமாக மாற்ற வேண்டும் என்று நாம் விரும்ப போகிறோம். ஹல்லேலூயா. 4 இருதயமுடையவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள். ஆனால் நாம் 4வது இருதயமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நிலம் என்பது இருதயம் என்று கம்பேர் பண்ணப்படுகிறது, ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. விதை என்பது வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. வாசிக்கலாம். மார்க் 4வது அதிகாரம் 15வது வசனம். மார்க் சாப்டர் 4 verse 15. சேர்ந்து வாசிக்கலாமா? 1 2 3 go. வசனத்தை கொஞ்சம் சத்தமா. சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற முதலாவது என்ன இருதயம் அப்படின்னா, எல்லாம் ஸ்ட்ரைட்டா உட்காருங்களேன், எல்லாம் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. முதலாவது, அதாவது ஃபர்ஸ்ட்லாம் நம்ம கிட்ட உட்காருவோம், கொஞ்சம் சூடு கிடைக்கும், பக்கத்தில் இருக்கவங்க சிரிச்சா நம்ம ஏதோ சொல்கிறாங்கன்னு சிரிப்போம். ஆமேன்னா இப்போ கொஞ்சம் வேறு தூரம் உட்காந்துருக்கோம், அதனால் நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எனக்கும் கொஞ்சம் புரியல, அதனால் எல்லாரும் சேர்ந்து கவனிக்கணும். அல்லேலூயா. முதலாவது எப்படிப்பட்ட இருதயம் உடையவர்கள் என்றால், அந்த 15வது வசனத்தை பொறுத்த வரைக்கும், ஃபர்ஸ்ட் ஹார்ட் இஸ் an unbelieving heart. விசுவாசிக்க முடியாத இருதயம். என்ன இருதயம்? என்ன ஆகுது? வழி அருகே விதைக்கப்படுகிற விதை. அப்படி விதைத்த உடனே சாத்தான் வந்து என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த சாத்தான் பாருங்க, எத்தனையோ திருடுறான், ஆனால் நாங்கள் பண்ணுற பிரசங்கத்தை கூட திருடுவான்னு எனக்கு நேற்று தான் கொஞ்சம் புரிஞ்சுது. ஆமேன். நமக்கு வசனத்தை கேட்ட உடனே, பைபிள் சொல்லுது 15வது வசனம், வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து. நம்ம வசனத்தை கேட்ட உடனே யார் வரா? அப்போ இங்கே சாத்தான் இருக்கானோ தெரில, இருக்கலாம். நம்ம வந்து இடம் கொடுத்தா அவன் எங்கே வேணா வருவான்ல. ஆமே. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, அவன் இஷ்டம் என்ன கேட்கலாம், நீ சர்ச்சுக்கு போயிரு, கிளம்பு, பரவாயில்ல, கிளம்பு சர்ச்சுக்கு போ, ஓகே, பாட்டு பாடு, நல்லா காணிக்க போடு, தசமபாகம் போடு, எல்லாம் பண்ணு, ஓகே, எல்லாத்தையும் கொடுத்துரு, வசனத்தை கேளு. பாருங்க அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு. வசனத்தை கேட்க விட்டுறானா, கேட்ட உடனே. ஆனால் வந்து என்ன பண்ணிடுறானா, இப்போ கூட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கோம், ஆனால் சாத்தான்ட்ட கொடுத்துட்டே இருக்கும். டேக் இட், திஸ் இஸ் நாட் ஃபார் மீ,
இவங்க சொல்கிற பாடம் இன்றைக்கி எனக்கு கிடையாது, எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான்ட்ட என்ன பண்ணுறோம், கொடுத்துட்றோம். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். விதைக்கப்பட்ட வசனத்தை உடனே, வசனத்தை கேட்கும்போது சாத்தான்கிட்ட கொடுக்கறதுக்காக கிளம்பி வந்தோம், சாத்தான்கிட்ட கொடுக்கறதுக்காக இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம். வசனத்தை கேட்கும்போது திறந்த இருதயத்தோடு எது இன்றைக்கு எனக்கு போதிக்கப்பட்டாலும் அதை நான் இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்வேன். வசனத்தை கேட்ட உடனே பிசாசானவன் எடுத்து போகும்படிக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. வசனம் வந்த உடனே பிசாசு சொல்லுவான், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வசனம் வந்தவொடனே பிசாசு சொல்லுவான், ஐயோ இன்னைக்கு சரியில்லை பாஸ்டர்மா, வேற ஒரு மாதிரி, ஐயோ வேணாம். வசனம் வந்தவொடனே பிசாசு சொல்லுவான், சரி விடு, கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது, என்னென்ன பிளான் பண்ணலாம், அவங்க பாட்டு பேசட்டும், நீ வந்து என்ன பண்ணு, என்ன பண்ணலாம், என்ன சமைக்கலாம், எங்கே போகலாம், நாளைக்கு எங்கே போகலாம், நாளைக்கு எங்கே போகலாம், அந்த காசை எப்படி புரட்டலாம், இவங்களை எப்படி பார்க்கலாம், எல்லாத்தையும் என்ன பண்ணு பிளான் பண்ணி முடிச்சிடு அப்படி சொல்லிட்டு பிசாசானவன் வசனம் வந்தவொடனே என்ன பண்ணறான், திருடிட்டு போயிடுறான். இதை குறித்து நாம் ஆக்ட்ஸ் சாப்டர் 26 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 26 அதிகாரத்தில் பவுல் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டு அகிரிப்பா ராஜா முன்பாக நிற்கிறார். ஆமேன். அகிரிப்பா ராஜா முன்பாக நின்று இயேசுவானவர் அவரை சந்தித்ததும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதையும், அவர் பாவங்களை மன்னித்து எப்படி பவுலுடைய கண்களை திறந்து இன்றைக்கு சுவிசேஷம் சொல்லும்படிக்கு வைத்தார் என்றும், புறஜாதிகளுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லும்படிக்கு ஆண்டவர் தரிசனம் தந்தார் என்றும், அவர் தான் உண்மை உள்ளவர் என்றும், அவர் உயிர் தெழுந்த தேவன் என்றும் இப்படி விவரித்து சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது இதை கேட்டுக்கொண்டிருந்த அகிரிப்பா ராஜா சொல்றாரு, அடடா என்னப்பா இவ்வளோ பேசுற, நீ சொல்றத பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன மாத்திருவா போலையே. அப்போ பாருங்க, பிசாசானவன், டே இந்த பவுல் பேசினா மாறிடுவே, நீ கரெக்டாக என்ன பண்ணு, ஸ்டாப் பண்ணு இப்போ. அதுக்கு பவுல் சொல்கிறாரு, ஐயோ அப்படி இல்லை, நீங்கள் வந்து அப்படிலாம் சொல்லாதீங்க, என்னுடைய விலங்கு தவிர, எனக்கு செயின் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த செயினை தவிர இந்த இடத்துல என்னை கேட்டு கொண்டு இருக்கிறவர் எல்லாரும் என்னை போல மாற வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அகிரிப்பா ராஜா கவனிச்சிங்களா, வசனம் வருது, விதைக்கப்படுது, ரட்சிக்கப்பட்டுருவோமோன்ற பயம், ஐயோ இன்னைக்கு செய்தி வருது, மாறிடுவோமோ, அந்த பாவத்தை விட்டுடுவோமோ. சிலவங்களுக்கெல்லாம் பிடிச்சிட்ட பிறகு அதை விடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது, அதை விடுறதுக்கு படாத பாடு. வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவர் இங்கேருந்து குத்து, அங்கே போனால் குடும்பத்தின் சூழ்நிலைகள் ஒரு குத்து, நடுவில் நம்ம முழிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை விட்டு ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாயிண்ட்டை போட்டுட்டு நம்ம பாட்டு நம்ம நினைத்ததை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயங்களிலே வாரம் விதைக்கப்படுகிற வசனம் பிசாசானவன் திருடிக் கொள்வதற்கல்ல, நீங்கள் பலன் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. விடக்கூடாது. அதுக்கு தான் சங்கீதக்காரன் சொல்றார், ஆண்டவரே உங்க வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தேன். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தையை என் இருதயத்தில், Lord I have hidden your word in my heart. அப்படின்னா அவரு மறைச்சு வச்சுக்கிறாராம், ஒளிச்சு வச்சுக்குவாங்க தெரியுமா பசங்க, சின்ன பசங்களா, 6 பசங்க நம்ம பசங்க இருக்காங்க பாருங்க, எல்லாருக்கும் ஏதாவது கொடுப்போம், எல்லாம் சாப்பிட்டுட்டு சில ஆள் சாப்பிடாது, அது ஒளிச்சு வச்சுக்கோம். வந்து மம்மி யாராவது எடுத்துக்க போகிறாங்க, உங்கள் ஹேண்ட்பேக்கில் அப்படி உள்ளே வச்சுருங்க, நான் வந்து கேட்கும் போது கொடுங்க, அது பத்திரமா இருக்கணும்ன்ற. அதே மாதிரி சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும் என் இருதயத்தில் ஒளிச்சு வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. பிசாசு என்ன பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, சூழ்நிலைகள் திருடக்கூடாது, பாவங்கள் திருடக்கூடாது. ஏன்னா அந்த வசனம் எனக்குள்ளாக விதைக்கப்பட்டு நான் 30ஆக 60ஆக 100ஆக நான் என்ன பண்ணணும், பலன் தர வேண்டும். அல்லேலூயா. பிசாசானவன் வந்து எடுத்து போடுகிறான். வழி அருகே விதைக்கப்படுகிற ஒரு வசனம் அல்லது விதை பலனற்று போகிற இருதயம். 2வது இருதயம் 21வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 4வது அதிகாரம் மார்க் 16-17, மார்க் சாப்டர் 4:16-17. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கொஞ்சம் சத்தமாக வாசிக்கிறீங்களா? அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். 2வது இருதயம் இடரல் அடைகிற இருதயம். இடரல் அடைகிற இருதயம், an offending heart. You are offended. நீங்க யாரையும் அஃபெண்ட் பண்ணல, நீங்க யாருக்கும் இடரல் உண்டாக்கல, வெளியிலேருந்து வர இடரல்னால நீங்க இடரல் ஆயிடுறீங்க.
வெளியிலேருந்து வருகிற ப்ரெஷரில், அவுட் சைட் ப்ரெஷரில் நமக்கு தாங்க முடியல. ஆஃபீஸில் ஞாயிற்றுக்கிழமை வசனத்தை கேட்கும்போது நல்லா இருக்குது, கீழ்ப்படினோன்னு தோணுது, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு தோணுது. அன்றைக்கி சாயந்தரம் டிவியை திறந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது, மறுநாள் ஆஃபீஸ் போனவுடனே முழுசாக போயிடுது. சனிக்கிழமை திரும்ப ஒரு சின்ன ஆசை வருது, ஞாயிற்றுக்கிழமை திரும்ப வந்தவுடனே தேவ வசனம் போடப்படுகிறது. ஆனால் திரும்ப அது என்ன ஆகுது, வார நாட்களிலே சந்திக்கிற நபர்களால், ஏற்படுகிற சூழ்நிலைகளால் நம்முடைய இருதயம் இடரல் அடைகிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்னா, பிரசங்கம் பண்ண உடனே சந்தோஷம், நல்லா சூப்பர், பரவாயில்ல, இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசினாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம். கற்பாறையின் மேலே கொஞ்சம் மண் இருக்கான் பாருங்க, கவனிங்க எல்லாரும். கற்பாறையின் மேலே கொஞ்சம் மண் இருக்குது, அதனால் கொஞ்சம் ஈரம் இருக்குது, அதனால் கொஞ்சம் வேர் இருக்குது. அந்த கொஞ்சம் வேர்னால ஒரு குட்டி செடி வருது. ஆனால் வெயில் வந்த உடனே என்ன ஆகுது? ஏன் ஏன் நீங்களே சொல்லுங்க. நீங்க பேசுற யாருதுமே ஒண்ணுமே புரியல எனக்கு. வேறில்லாமையினாலே என்ன இல்லை, சந்தோஷமா இருக்குங்க நீங்க பண்ற பிரசங்கம். பாஸ்டர் அம்மா போன வாரம் பண்ண பிரசங்கம், தேவ வார்த்தை எனக்கு போதிக்கப்பட்டது பாருங்க. இந்த மாசம் வாக்குத்தத்தம் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறோம். வசனத்தின் நிமித்தம் ஆஃபீஸில் பரிசுத்தமாக இருக்கணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, வேலை செய்கிற இடத்துல உண்மையாக வேலை செய்யணும், அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது, சாட்சியாக இருக்கணும்னு அழைக்கப்பட்டேன்னா, சின்ன ப்ரெஷர்னால நம்ம எல்லாரும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் வேறு மாதிரி இருப்பான். எல்லாம் பாருங்கள், என்ன பாருங்கள், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் வேறு மாதிரி இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், வேறு மாதிரி இருக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. உங்களுக்கு அந்த பாடு, எனக்கும் அதே பாடு தான். நமக்கு வேறு மாதிரி நல்லா இருக்கணும்னு ஆசை, இருக்க முடியல, இருக்க விட மாட்டுறாங்களே. கொஞ்சம் வாயை கிளறி விட்டுடுறாங்க, ஏற்றி விட்டுடுறாங்கங்க, இது பண்ணிடுறானுங்க. கூட இருந்து வாடான்றானுங்க, அப்புறம் என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியல, கூட சேர்ந்து கும்மால அடிக்க வேண்டியதாக இருக்குது. இப்படியே போகுது என் வாழ்க்கை. ஐயோ. ஆண்டவர் சொல்கிறாரு, விதைக்கப்பட்ட வசனம் நீ வெளியிலேருந்து வருகிற ப்ரெஷர்னால இடரல் அடைந்து விட்டுறதுக்கு நான் கொடுக்கலையப்பா. விதைக்கப்படுகிற வசனம் உன் இருதயத்தில் ஆழமாக போய் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கும்படிக்கு தானே கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. சில நேரம் சந்தோஷமாக இருக்கும், எப்போ சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது. ஆனால் வெயில் வந்துட்ட பிற்பாடு அந்த வசனத்தில் நம்ம நிலைத்திருப்பது தான் நல்லது. உபத்திரவம் எனக்கு நல்லது, ஏனென்றால் உபத்திரம் வரும்போது தான் நான் யார் என்று நிரூபிக்கப்படுகிறேன். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2, பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் தீமோத்தேயு குறித்து பவுல் சொல்லும்போது, அவன் உத்தம குணமுடையவன், அவன் மற்றவங்கள மாதிரி கிடையாது, உலக ஆஸ்திகளுக்காக போராடி ஊழியம் செய்கிறவன் கிடையாது, அவனுக்குள்ள இயேசுவின் சிந்தை இருக்கிறது. he is a proven character. அவனை ப்ரூவ் பண்ணுங்க, விசுவாசத்தில் ப்ரூவ் பண்ணுங்க, அன்பில் ப்ரூவ் பண்ணுங்க, சாட்சியில் ப்ரூவ் பண்ணுங்க, செல்ஃப் கண்ட்ரோலில் ப்ரூவ் பண்ணுங்க. நிப்பான் என் புள்ள. யோபு குறித்து கர்த்தர் சொன்னார், பிசாசை பார்த்து, சாத்தானே நீ போ, என் தாசனாகிய யோபு, என் தாசனாகிய, என் மகளாகிய விக்டோரியா, என் மகனாகிய ஆனந்த், என் மகனாகிய பிரேம், என் மகனாகிய மேரி, மரியாள் என்று ஆண்டவர் நம்மை குறித்து இப்படிதான் சவால் விட்டு கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும். ஆனால் நாம் இடரல் அடைந்து ஆண்டவர் விட்டு என்ன பண்ணிடுறோம், வசனத்தினால கனி கொடுக்க முடியாமல் போயிடுது. அல்லேலூயா. சீஷர்கள் போகிறாங்க படகுல, இயேசு என்ன பண்ணுறாரு, நல்லா தூங்குறாரு. எங்கே தூங்குறாரு? பின்னடைவில் என்று வேதம் சொல்லுகிறது, ஆங்கிலத்தில் ஸ்டர்ன் என்று சொல்லப்படுகிறது. நல்லா தூங்குறாரு. திடீர்னு என்ன ஆகுது, புயல் காற்று வருகிறது. எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் உள்ளே உட்காந்துருக்கிறது. கடலை பார்த்தது, நீந்தினது, மீன் பிடிச்சது எல்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க. ஆனாலும் இந்த புயலை பார்த்து பயம். இதில் இன்னும் டென்ஷன் என்னன்னா, எந்த தைரியத்தில் இவர் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ இவர் வராருன்னு தானே நம்ப போகிறோம். ஆனால் இவர் தூங்கலாமா? ஆண்டவரே நீர் இப்படி தூங்குறீரே, உங்களுக்கு நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? அவர் எழுந்திருந்து காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலாயிரு, இறையாதுன்னு சொல்லி எல்லாம் சைலண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்க முகத்தை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் எங்கே போச்சு? எவ்வளோ கற்றுக் கொடுத்தேன், இப்போ தானே பார்த்துட்டு வந்தேன் அற்புதம், இப்போ தானே உட்காந்து பயங்கரமாக மலை பிரசங்கத்தை கேட்டு வந்து
ஒன்றுத்துக்கு 3 நாள் வேறு உட்காந்து 3 நாள் ஸ்பெஷல் மீட்டிங் வேறு உட்காந்து மீட்டிங்கெல்லாம் நடத்தி முடித்தா. இதில் ஒரு நல்ல வேத பண்டிதர் ரொம்ப அழகான சொல்கிறாரு, ஒரு படகு உடைய வேண்டும் என்றால் அந்த ஸ்டர்ன் என்ற பகுதி தான் முதல்ல உடையணுமா. காற்றுனால சீற்றத்தினால ஒரு படகு உடையணும்னா அந்த பின்னடைவுன்ற பகுதி தான் முதல்ல என்ன பண்ணணுமா, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். இப்போ பாருங்கள், அப்போ கடல் அலை வந்து சேதம் வரணும்னா முதல்ல யாருக்கு வந்திருக்கோம்? எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பாக்கு தான் முதல்ல வந்திருக்கோம். ஏசப்பாக்கு வந்த பிறகு தான் தாண்டி யாருக்கு வந்திருக்கோம்? ஏய், நானே தூங்குறேன், எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. அல்லேலூயா. நம்ம இருக்கோம் பாருங்க, இன்னும் ஆண்டவரை இன்னும் கிரியை செய்ய மாட்டேறீர், இன்னும் அற்புதம் செய்ய மாட்டேறீர், இன்னும் அமைதியாக இருக்கு. எத்தனை வருஷம் ஜோம் பண்ணுறது? எத்தனை வருஷம் நான் மற்றவங்க முன்னாடி சொல்கிறது ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணியிருக்கேன், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்ய எத்தனை வருஷம் சொல்கிறது? ஆண்டவர் இதெல்லாம் தாண்டி போயிட்டு தான் நமக்கு சில பாடுகள் அனுமதிச்சிருக்கிறார். உபத்திரவங்கள் நாம் இன்னும் அதிக கனிகளை கொடுக்க நமக்கு பலன் தருகிறது. ஆமென். அதனால் முதல்ல உங்களுக்கு ஏதாவது நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி யாருக்கு நடக்கணும்? அல்லேலூயா. எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், இடரலை பார்த்து பயந்துராதிருங்கள். ஏங்க இன்னைக்கு நான் செய்யலைன்னா என் வேலை போயிடுங்க. வேலை போகாது. உங்களுக்கு பரலோகமே ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு, என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, வேலை போகாது. அல்லேலூயா. ஏங்க நான் இவங்கள நம்பி கடன் வாங்கிட்டாங்க, இப்போ நான் இதை விட்டானா அவ்வளோதாங்க, மாதம் மாதம் டியூ எப்படிங்க கட்டுறது? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு. இங்கே பாருங்களேன், வசனத்தில் ஆனால் வசனம் மாதிரியே விசுவாசிக்கணும். ஏதோ நம்ம அக்கா தங்கச்சி சொன்ன மாதிரி விசுவாசிக்க கூடாது. வசனத்தை எப்படி விசுவாசிக்கணும்? வசனம் மாதிரியே விசுவாசிக்கணும். ஆமேன். அல்லேலூயா. கொஞ்சம் எல்லாம் வலது கருத்தை ஒருத்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே வலது கருத்தை ஒரு சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயம் இடரலடையாதபடிக்கு காத்துக்கொள்ளும். பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா பேதுரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரோட அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வந்துட்டு ஆண்டவர் அரெஸ்ட் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அரண்மனை முற்றத்தில் நிற்கிறார். அப்போ அந்த இடத்துல ஒரு வேலைக்காரி வருது. வேலைக்காரி பைபிள் சொல்லுது, உற்று பார்த்து, நீர் அந்த இயேசுவோடு இருந்தவர் தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிருச்சு. உடனே இவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாதுமா, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். அப்புறம் கொஞ்சம் வெளியே போய் நின்னோடனே அந்த வேலைக்காரி மற்றவங்க கூட சொல்கிறது, இங்கே பாருங்க ஒரு ஆள் நிற்கிறானே, அவன் தான் அந்த இயேசுவோட சேர்ந்தவன் தான். அந்த மற்ற ஆளுங்களாம் ஊற்று பார்த்துட்டு கிட்ட வந்து, நீ அந்த இயேசுவோட இருந்தவர் தானே, நீ கலிலேயன், உன் பேச்சே என்ன பண்ணுது, காட்டி கொடுக்குது அப்படின்னோடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, டென்ஷன் ஆகிட்டு பைபிள் சொல்லுது, அவரை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் அப்படி சொல்லுது. சில நேரம் சூழ்நிலையில் இந்த மாதிரி தான் வந்து நம்மளை வந்து ஏற்றி விடுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. தைரியமாக நில்லுங்க. ஏங்க அழைப்புலேருந்து கடைசியில் பிரதான ஆசாரியனோட விசாரணை இடத்து வரைக்கும் காத்துக்கிட்டீங்க, இங்கே வந்து ஒரு வேலைக்காரிக்கிட்ட கோட்டை விட்டுட்டிங்களே. ஆமேன். அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவங்களும் ஆமேன்னு சொல்லுங்க, தொடப்பட்டவங்களும் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் நான் ஆண்டவருக்காக நிற்பன்றவங்களும் ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால் நம்ம மரணம் வரைக்கும் முடிவு பரியந்துக்கும் கர்த்தர் தான் நம்முடைய தேவனாக ஆண்டவராக இருக்கிறார். நடுவில் வருகிற ஒரு சூழ்நிலையும் தேவ வசனத்தை நம்மையும் ஆண்டவரையும் விட்டு என்ன பண்ணக்கூடாது, பிரிக்கக்கூடாது. அல்லேலூயா. மூன்றாவது இருதயம். முதல் இருதயம் என்னது? அன்பிலீவிங் ஹார்ட், விசுவாசிக்க முடியாத இருதயம். இரண்டாவது இருதயம் இடரல் அடைகிற இருதயம், an offending heart. மூன்றாவது இருதயம் என்ன இருதயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலனற்று போகிற இருதயம். 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாமா எல்லாரும்? மார்க்கு 4வது அதிகாரம் 18வது வசனம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும், சத்தம் கேட்கலையே பார்த்தீங்களா, ஏமாற்றக்கூடாது. சேர்ந்து வாசிக்கலாமா? வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாக்குற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். மூன்றாவது இருதயம் பலனற்று போகிற இருதயம், an unfruitful heart. முள்ளுள்ள இடத்துல விழுது, முள்ளும் வளருது, செடியும் வளருது. நாளடைவில் முள் என்ன பண்ணுது, நெருக்கி போட்டுருது. அதனால் பலன் இல்லாமல் போயிடுது. பலனற்று போகிற ஒரு இருதயம். வசனத்தை கேட்கிறோம், பிசாசியும் என்ன பண்ணிடுறோம், ஜெயிக்கிறோம். இங்கே கவனிங்க, பிசாசியும் ஜெயிச்சிடுறோம், வெளியிலேருந்து வருகிற இடரல்களையும் தாண்டிடுறோம். இப்போ நமக்குள்ளேருந்து சிலதெல்லாம் எழும்பும். அது பேர் என்ன தெரியுமா? கவலை. எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள், நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்து சிரிச்சுட்டே சொல்லுங்கள். கவலை, கவலை.
உள்ளிருந்து என்ன வருது? கவலை வருகிறது. அதுக்கு அடுத்தது ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வருகிறது. அதற்கடுத்தது தேவையில்லாத இச்சைகள் எழும்புகிறது. இதனால நாம் கேட்ட வசனத்தில் நெருக்கப்பட்டு அல்லது இப்படிப்பட்ட முச்செடிகளினால நெருக்கப்பட்டு பலன் இல்லாதவர்களாக நாம் போகிறோம். லூக்கா 18வது அதிகாரம் 18வது வசனம் 24வது வசனம் வரைக்கும் ஒரு ஆளை பார்க்குறோம். ரிச் யங் ரூலர், பணக்கார வாலிப தலைவன். அவன் இயேசுவின் இடத்துல வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு இயேசு சொல்லுகிறார், என்னைய நீ நல்ல போதகரேன்னு கூப்பிடணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறியாப்பா? பைபிள் சொல்லுது, நியாயப்பிரமாணம் சொல்லுது, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஐயோ ஆண்டவரே, இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து கரெக்டாக இல்லை, நான் என்ன பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுறேன். நான்லாம் பார்ன் கிறிஸ்டியன். ஆமாம், எங்கள் பாஸ்டர் எனக்கு பேர் வச்சார். குழந்தையிலேயே நாங்கள்லாம் வந்து ஆவியில் நிறைந்து சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணுறான் ஆண்டவரே. ஆண்டவர் அவனை பார்த்து ஸ்ட்ரைட்டாக ஒன்று சொன்னார், நீ உன்னை பர்ஃபெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கியா? உன்கிட்ட ஒரு குறை இருக்குது. உன்கிட்ட நம்ம நிறைய பேர் இப்படி தான் நினச்சிப்போம், என்ன மாதிரி பர்ஃபெக்ட் யாரும் இல்லைங்க, அவன் இருக்கா பாருங்கள், இவன் இருக்கா பாருங்கள், எங்கள் ஆஃபீஸில் இது இருக்குது பாருங்கள், எங்கள் வீட்டு பக்கத்தில் எதுவும் வேண்டாம். இயேசுக்கிட்ட, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தனிப்பட்ட விதத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே அப்படின்னு நம்ம 2 கரத்தை உயர்த்தி அர்ப்பணித்தாலே போதும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், இதில் நீ பரிசுத்தமாகணும், இதில் நீ மாறணும், இதில் நீ முன்னேறணும்னு. அல்லேலூயா. உன்னிடத்துல ஒரு குறை இருக்கிறது, நீ என்ன செய்ய வேண்டும்? உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை பின்பற்றி வர வேண்டும். வசனம் சொல்கிறது, அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தபடியினால மிகவும் துக்கப்பட்டு விசனத்தோடு என்ன பண்ணிட்டான்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆளுக்கு நித்திய ஜீவனை குறித்த எண்ணம் இருந்ததா, ஐஸ்வர்யத்தை குறித்த எண்ணம் இருந்ததா? ஆனால் கேள்வி என்ன கேள்வி? கேட்டால் செய்யணும். கேள்வி என்ன கேள்வி? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்னு. ஆனால் இருதயம் முழுக்க என்ன இருக்கு? ஐஸ்வர்யம் நிறைந்து இருக்கிறது. ஐயையோ, இதெல்லாம் சொன்னால் எங்களால் செய்ய முடியாது ஆண்டவரே. ஐயோப்பா, பரிசுத்தமாக இருக்க முடியும், நீர் விரும்புகிற பரிசுத்தத்துக்கெல்லாம் நாங்கள் எங்கே போகிறது? அதெல்லாம் முடியாது ஆண்டவரே. என்னவோ நான் பர்ஃபெக்டு, ஆனால் குறையுள்ளவனா போனான், சந்தோஷத்தோடு பெருமையோடு வந்தான், மிகுந்த துக்கத்தோடு போனான்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம இருதயம் எதில் நிறைந்திருக்கிறது? அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பணத்துக்காக எதை வேணா செய்யறது, பதவிக்காக எதை வேணா செய்யறது, பிசாசின் எண்ணம் பிடித்தவர்கள். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லட்டுமா? நம்ம போய் திருட மாட்டோம், நம்ம போயிட்டு வந்து கொலை பண்ண மாட்டோம். ஆனால் இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் நம்முடைய வசனத்தின்படி கனி கொடுக்காதபடிக்கு இதெல்லாம் நம்மை நெருக்கி விடுகிறது. ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். பணம் தீமை அல்ல, பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணம் வேணுமா வேணாவா? இப்போ போகும்போது உங்களுக்கு பணம் வேணுமா வேணாவா? நீங்கள் வர்றதுக்கு பணம் வேணும்ல, நம்ம இங்கே காணிக்க போடுறதுக்கு பணம் வேணும். பணம் வேணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பண ஆசை, பணம்னா பிணமும் என்ன பண்ணுமா? அதுக்கு அது எப்படின்னு தெரியல, எந்த அறிவாளி அப்படி எழுதினாருன்னு தெரியல. ஆனால் அதை இமேஜினே பண்ண முடியல. பண ஆசை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியும், ஒரு முழத்தை குறைக்க முடியும்? காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள், அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. இல்லை, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அது களஞ்சியத்தில் போய் சேர்த்து வைக்கிறது இல்லை. அல்லேலூயா. புஷ்பத்தை கவனிக்கிறாரு, காக்காவை கவனிக்கிறாரு, புறாவை கவனிக்கிறாரு, குருவியை கவனிக்கிறாரு, அதை கவனிக்கிறாரு, இதை கவனிக்கிறாரு. எல்லா சிருஷ்டிப்புகளும் மேன்மையான சிருஷ்டிப்பா இங்கே உட்காந்துருக்கிறீங்களே, உங்களை கவனிக்க மாட்டாரா? கவலைப்படாதீங்க. எதை குறித்து கவலைப்படுறீங்க? என் பொண்ணு கல்யாணம் ஆகலைங்க, கவலைப்படாதீங்க. இது தீர்க்க தரிசனம். ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு வேலையில் வந்து நல்ல சம்பளம் உயர்வு வரணும், கவலைப்படாதீங்க. நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, கவலைப்படாதீங்க. இந்த சுகவீனம் என்னை ரொம்ப பாதிக்கிறது, கவலைப்படாதீங்க. எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனை யார்கிட்டையுமே சொல்ல முடியல, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால். ஐயோ, அந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? யாரும் வந்து நம்ம கூட உட்காந்து நம்ம கதையை கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளை உட்காந்து விசாரிப்பார். நீ எப்படி இருக்கிற, நீ எப்படி இருக்கிற, நீ எப்படி இருக்கிற, நீ எப்படி இருக்கிற, நீ ஏன் இன்னும் அழுற, நீ ஏன் இன்னும் அழுறன்னு ஆண்டவர் கேட்பார்.
அல்லேலூயா. ஜீசஸ். கவலைப்படாதீங்க. அதை எனக்கே நான் சொல்கிறேன், அதை உங்களுக்கும் சொல்கிறேன். கவலைப்படாதீங்க. எரேமியா 29:11 ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, உனக்காக நான் திட்டங்களை வைத்திருக்கிறேன். அட்டென்ஷன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான திட்டங்கள். ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. I have great plans for you, plans to prosper you and not to harm you. உங்களை ஆண்டவர் கெட்டு போகும்படிக்கு இல்லை, இழந்து போனதை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் வந்தார். அவர் இல்லைன்னா நம்ம கெட்டு போயிருப்போம். அவர் வந்தாரு ரட்சித்தாரு. எதற்கு? நீங்க கவலையோடு இருக்கிறதுக்கு இல்லை. எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய கணவரை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து, உங்கள் வாலிப பிள்ளையை குறித்து, உங்களுடைய வீட்டின் காரியங்களை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் இதை ஆரம்பித்தவர் தொடர்ந்து முடிவு பரியந்தம் நம்மை அழகாய் போதுமானவராய் வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அப்பாவுக்கு கை தட்டணும்னா எல்லாரும் சேர்ந்து நல்லா கை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. கவலைப்படாதுங்க. சிறையில் உக்காந்துட்டு பிலிப்பியர் 4:4 பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதுறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமாக இருந்தால் இருக்க முடியாதுங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம சந்தோஷமாக விடுவாங்க, இருக்க முடியாது. ஆனால் கர்த்தருக்குள், அதான் பவுல் சொல்கிறார், சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். சூழ்நிலைக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியாது, குடும்ப உறவுகளுக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியாது, காரியங்களுக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அது ஒரு பெரிய கமாண்ட்மெண்ட் தெரியுங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருந்தா இருங்க, முடிஞ்சா இருங்க, இல்ல கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், 4 அதே Philippians chapter 4, 6 and 7, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. கவனிங்க அடுத்த லைனு, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்களுடைய எண்ணத்தையும் என்ன பண்ணும்? அதை நிறைத்து காத்துக்கொள்ளும். கர்த்தருக்குள் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. கவலைப்பட மாட்டீங்க தானே? ஆமென் சொல்லுங்க. நல்லா சிரிச்சுட்டு ஆமென் சொல்லுங்க. கவலையே படக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் கூட பிசாசு ஓட்டலாம் தெரியுமா உங்களுக்கு? கவலைன்ற பிசாசை யார் வேணால் ஓட்டிடலாம். ஆமாம், வந்தோடனே அப்பாலே போ சாத்தானே, என்ன சாத்தாங்க உங்களுக்குள்ளே அப்படி என்னங்க பிசாசு? கவலைன்னு ஒரு பிசாசு அப்படியே உருவாகுதுங்க. என்னை தூங்க விட மாட்டுது. ஆமாம், நைட்டெல்லாம் அழ வைக்குது, தேவையில்லாத கனவை தருது, தேவையில்லாத பயத்தை தருது. சில ஆளுக்கு படுக்கும்போது தான் கவலைகளே ஆரம்பமாகும். எல்லாம் கொரட்டை போடுவாங்க வீட்டில். ஆனால் நமக்கு என்ன ஆகும்? கண்ணீரோடு. கவலைப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். இம்மட்டும் நடத்தினவர் தொடர்ந்து நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இச்சையின் மேலே ஒரு பெரிய ஜெயத்தை யாரால தெரியுமா தர முடியும்? வேத வசனத்தினால ஆண்டவரால் தர முடியும். இதை குறித்து ரொம்ப பேச விரும்பல, நமக்கு நேரம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. அப்படி ஏதாவது சில நேரம் சில லாக்டவுனில் சொல்கிறாங்க, இந்த லாக்டவுனில் இந்த பொனோகிராஃபி, இந்த தவறான படங்களையும் வீடியோஸையும் பார்க்குற அந்த அந்த ஜனக்கூட்டத்தின் அளவு வந்து ரொம்ப அதிகரிச்சிச்சு. ஃபர்ஸ்ட்லாம் 30% இருந்தது, இப்போ 70% கிராஸ் பண்ணி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. இந்த பிசாசு, இச்சையின் பிசாசு. உங்கள் தலைமையில் நீங்களே கையை வச்சு ஜோம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் விதைக்கப்பட்ட வசனம் வளரக்கூடாதபடிக்கு எனக்குள்ளாக இருந்து எழும்புகிற இச்சை நாவி என்னை விட்டு வெளியே. ஹல்லேலூயா. கர்த்தர் பலன் தருவார், ஜெயத்தை தருவார். வெளியிருந்து இடரல் வந்தாலும் சரி, உள்ளேருந்து எழும்பினாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில வச்சிருக்கிறார். 4வது இருதயம். ஆமேன். 4வது இருதயம் வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாமா? 20வது வசனம் வாசிக்கலாமா? மார்க் சாப்டர் 4:20. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு, எல்லாரும் சொல்லுங்க, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டவுடனே ஏற்றுக்கொண்டீங்க. இனி கேட்டுக்கொண்டீங்களா? வசனம் வந்தவொடனே ஏற்றுக்கொண்டீங்களா? ஏற்றுக்கொண்டவங்களாம் வலது கரத்தை ஒருத்தி ஆமென்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லவங்க, சூப்பர். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு, வசனத்தை கேட்டு சாத்தான் வந்தா டக்குன்னு கண்டுபிடிச்சி டே வெளியே போ அப்படி சொல்றது. வெளியிலேருந்து இடரல் வந்தா காஷியஸ் ஆகி, உள்ளேருந்து எழும்புனா திரும்ப ஜாக்கிரதையாகி எல்லாவற்றையும் துரத்தி அதை அப்படியே மறைச்சி வச்சு அதை ஏற்றுக்கொண்டு, ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100. இது எனக்கு புரியல எப்படின்ட்டு. இது நான் ரொம்ப விளக்கம் கேட்டேன், சில விளக்கத்தெல்லாம் படித்தேன், எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஒரே நிலம்தான், ஒரே மாதிரி விதை தான், ஆனால் சிலது 30, சிலது 60, சிலது 100. 30, 60 அடுத்தது என்னவாக இருந்திருக்கணும்? 90 இருந்திருக்கணும். கரெக்டாக கணக்குப்படி அதான் 30, 60, 90. ஆண்டவர் 30, 60 அப்படி 100 போயிருக்காரு. என்ன விஷயம்? நமக்கு முன்ன பின்ன செடி வளர்த்து பழக்கம் இல்லைங்க. விதையெல்லாம் போட்டு நம்ம ஊரில் நம்ம இருக்கிறதுக்கே இடம் இருக்க மாட்டேது, இதில் செடி எங்கே வைக்கிறது அப்படின்னு என்ன பண்ணுறது? ஓகே, 30, 60, 100. ஆனால் குழந்தைங்கள்லாம் வளர்த்துருக்கோம். ஆமேன், குழந்தைங்களை வளர்த்துருக்கோம். குழந்தைங்க 2 குழந்தைங்க வளருது. இப்போ ஒரு நாங்கள் நல்லவங்க தான், நாங்கள் நல்ல பேரண்ட்ஸ். இப்போ ஒரு குழந்தை 2, 3 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை நல்லா புஷ்டியாக வளருது, ஒரு குழந்தை ஒழுங்காக ஆக மாட்டேது. என்ன காரணம்? ஒரே சாப்பாடு, ஒரே அம்மா சமையல், ஒரே எல்லாம் ஒன்றே தான். சிலது என்ன பண்ணுது, கொஞ்சம் எடுத்துடும் கொஞ்சம் ஒழுங்காக சாப்பிட மாட்டுது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. வேறு நீங்களே ஏதாவது சொல்லுங்கள். சிலதெல்லாம் மெடிசனை குடித்தா துப்பிடுது. அப்புறமா சிலதெல்லாம் தேவையில்லாத சாப்பிடுது. நான் சாக்லேட் தான் வேணும்னு நீ சாப்பிட்றேன், ஆனால் சாக்லேட்டை மாத்திரம் கொடுங்க, அப்படி சிப்ஸ் மாத்திரம் கொடுங்க அப்படின்னு அப்படிலாம். அப்போ ஒரு குழந்தை நல்லா புஷ்டியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? நல்லா சாப்பிடுது, நல்லா தூங்குது, நல்லா உதவாங்குது, நல்லா திருந்துது, ஹாஸ்பிட்டலுக்கு போகுது, தேவையான நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை சாப்பிடுது, எல்லா மெடிசன்ஸையும் சாப்பிடுது, அப்புறமா எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுது, கரெக்டாக படுது. புரிஞ்சிடுச்சிங்களா? இப்போது ஒரே சர்ச்சில் தான் இருப்போம், ஒரே மாதிரி வசனம் போதிக்கப்படுது. சிலர் 30, சிலர் 60, 100. நீங்கள் என்னவா இருக்க விரும்புகிறீங்க? நீங்கள் என்னவா இருக்க விரும்புகிறீங்க? என்னங்க என்னவா இருக்க விரும்புகிறீங்க? 100. எங்க 100 போய் இவ்வளோ டல்லாக சொல்கிறீங்க? என்னவா இருக்க விரும்புகிறீங்க? 100 மடங்கு நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷமாக ஆண்டவருக்காக. அல்லேலூயா. கொர்நேலியு குறித்து இப்படி சொல்லுகிறாங்க, அவன் தேவ பக்தி உள்ளவன். ஆக்ட்ஸ் சாப்டர் 10. அவன் தேவ பக்தி உள்ளவன். அவன் வீட்டார் அனைவரத்தில் நல்ல சாட்சி பெற்றுவன், நிறைய தர்மம் பண்ணுறவன். ஒரு நாள் தேவதூதன் அவனுக்கு தோன்றி, நீ போயிட்டு பேதுருவை கூப்பிட்டு வரணும். எல்லாம் கடகடன்னு கூப்பிட்டு வந்தாச்சு. பேதுரு வந்த உடனே வீட்டில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ பேதுரு கேட்குறாரு, நான் என்ன பண்ணணும்? அதுக்கு அவங்க ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், தேவதூதன் வந்தார், என்னை கூப்பிட சொன்னார். நான் 100க்கு அதிபதி, பெரிய ஆஃபீஸர் தான், ஆனால் இடைவிடாமல் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நல்ல ஆளு நான். அல்லேலூயா. இப்போது நீங்கள் என்ன வசனம் சொல்கிறீங்களோ அதை நாங்கள் கேட்குறதுக்கு எப்படி இருக்கிறோம்? அவளாக இருக்கிறோம். என்ன வேணா சொல்லுங்க பாஸ்டர்மா, என்ன வேணா பிரசங்கம் பண்ணுங்க, எப்படி வேணா திட்டுங்க, எப்படி வேணா எங்களை திருத்துங்க, நாங்கள் உட்காந்து கேட்டு திருந்துவோம் அப்படின்ட்டு சொல்கிறவங்க தான் 100% பலன் தர முடியும். பெரேயா மக்களை குறித்து இப்படி சொல்லுகிறது, அவர்கள் வசனத்தை கேட்ட உடனே காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுவாங்களா, வீட்டுக்கு போயிட்ட பிறகு நோட்ஸையும் பைபிளையும் திறந்து வச்சு அதை தியானித்து பார்த்து என்ன பண்ணுவாங்களா, இன்னும் அதை கற்றுக்கொள்வார்களாம். இதனால் அவர்கள் நற்குணசாலிகளானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ தெரிஞ்சிடுச்சிங்களா என்ன பண்ணோம்? இப்போது கேட்ட பிரசங்கத்தை இங்கே எங்களுக்கு திரும்பி கொடுத்துட்டு போயிடக்கூடாது, போயிட்டு அதை தியானிக்கணும், அதன்படி வாழ கேட்கணும். ஆண்டவர் நமக்கு 100 மடங்கு பலன் தரும்படிக்கு பலன் தருவாராக. திரளான கூட்டத்துக்கு ஓமை சொல்லப்பட்டது. 12 பேர் இயேசுவோடு கூட நெருங்கி நின்றவர்கள் அர்த்தத்தை கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், அவன் புறம்பே இருக்கிறவன், உள்ளே இருக்கிறவங்க நீங்கள், உங்களுக்கு நான் அர்த்தத்தை சொல்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் சொல்லி 4 இருதயத்தை சொன்னார். என்னென்ன இருதயம்? கடகடன்னு சொல்லுங்கள். விசுவாசிக்க முடியாத இருதயம், இடரல் அடைகிற இருதயம், பலனற்ற ஒரு இருதயம், 4வது பலன் தருகிற, கனி கொடுக்கிற. எத்தனை மடங்கு கனி? நீங்களாம் எத்தனை மடங்கு கனி கொடுக்க போகிறோம்? நம்ம 100 மடங்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நம்ம அர்ப்பணிக்கலாம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக.
நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம் பாஸ்டர் ரேச்சலின் மூலமாக. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்ட நீங்கள் இந்த நேரத்தில் கர்த்தருடைய சத்தத்திற்கு கனத்தை கொடுத்து, அந்த வார்த்தையின் சத்தத்திற்கு கனத்தை கொடுத்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. என்ன வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசினாரோ, ஆண்டவர் உங்களோடு குறிப்பாய் பேசியிருப்பார், அதை கவனித்திருப்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, நீர் எங்களை நேசிக்கிறதுனால தான்ப்பா நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க, எங்களோடு பேசியிருக்கீங்க. இந்த வசனத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கீழ்ப்படிதலை எங்களிடத்தில் பிரதானமாக எதிர்பார்க்குறீங்கப்பா. கீழ்ப்படுகிறதுனால நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோமே. ஒருவேளை ஆண்டவரை நீர் விரும்பாத காரியங்களின் பாதைகளுக்குள்ளே நாங்கள் சென்றிருந்தால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. அதிலிருந்து மனம் திரும்புங்கள். அதிலிருந்து உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட, எங்கள் சபை ஆசீர்வதிக்கப்பட, என் தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட நீர் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைக்கு நான் அப்படியே ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீர் தொடர்ந்து இடைப்படுங்க. யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டார்களோ, இயேசுவின் நாமத்தினால அந்த வார்த்தையினால உண்டாகிற ஆசீர்வாதங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிலைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த வாரம் முழுவதும் திருப்தியாய் உங்க பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திப்பீராக. பாதுகாப்பும் பலனும் ஜீவனும் உங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மாரநாதா, மாரநாதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி அவர்களை வாழ்த்துங்கள். May God bless you.